வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சொல்வதெல்லாம் உண்மை. அதாவது 870 நாட்கள் தமிழ் குடும்பங்களில் தொடர்ந்து இரவு 8:30 மணிக்கு நிறைய தமிழ் குடும்பங்களை ஆக்கிரமித்த ஒரு தொடர் அப்படின்லாம். அதோட இயக்குனர் தான் இயக்குனர் சரவணன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சரவணன். வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை நிறைய சர்ச்சைகளை இன்றைக்கும் பொதுவெளியிலையும் இணையதளங்கள்லையும் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி. இதோட பின்னணி, இது எப்படி, இதை தயாரிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் எப்படி இருக்குது, இதில் பங்கேற்பவர்களை எந்த அளவு நீங்கள் தேடி பிடிக்கிறீங்க, அவங்களோட குடும்ப பின்னணி இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு தான் இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுதா? இந்த நிகழ்ச்சி முன்னேற்பாடுகளை பற்றி சொல்லுங்கள். மொதல் விஷயம் சொல்லுதலாம் உண்மை இதுதான் முதல்ல பண்ணுறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடியே கதையில் நிஜம் விஜய் டிவியில் நடந்துகிட்டு இருந்தது. அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லி ஜெயா டிவியில் இருந்தது. அதனுடைய ஒரு நீட்சி தான் சொல்லுதலாம் உண்மை ப்ரோக்ராம். நாங்கள் தான் முதல்ல பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஊர் கூடி இழுத்த தேர், அந்த தேரை நாங்கள் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். மற்ற ப்ரோக்ராமில் இல்லாதது இந்த ப்ரோக்ராமில் என்ன இருக்குது? மற்ற ப்ரோக்ராம் நிறைய கதையில் நிஜமோ அச்சமில்லை அச்சமோ இவ்வளோ பெரிய ஹிட் அடிக்கல. சொல்லுதல் உண்மை ஏன் ஹிட் அடிச்சதுன்னா ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு உண்மையை பேசுது. எல்லா பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கேட்குறீங்க சர்ச்சைகள்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்க. நீங்கள் சர்ச்சைகள்னு சொல்லி குறிப்பிட்றது எதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே அடிதடி நடக்குது, உள்ளுக்குள்ளே நிறைய பேர் திட்டிக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. அதை தான் நீங்கள் சர்ச்சைகள்னு சொல்லி குறிப்பிட்றீங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த கேள்வி அதுக்கு தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லை, நிறைய இதுவும் சொல்கிறாங்க. இது முன்னேற்பாடாக அவங்க அடிதடி பண்ணுறது ஒரு வர்த்தக நோக்கத்தோட, தொலைக்காட்சி தொடரில் ஒரு வர்த்தக நோக்கத்தோடருக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதில் உண்மையை தான் அவங்ககிட்ட இல்லை. இப்போ ஒரு 2 வயசு பொண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி ஆட வைக்கிறோம். அங்கிள் ஆடி காட்டுங்கிறோம். இதெல்லாம் விட ஒரு மோசமான வன்முறை நாங்கள் எதுவும் பண்ணிடல. அப்புறம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் அழுகுறாங்க, விரக்தியாக பேசுகிறாங்க. அது போக என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு பரிதாபம் வரக்கூடிய பச்சாபாதம் இருக்குது, மனித உணர்வுகள் அத்தனையும் இருக்குது. நீங்கள் ஏன் அழுகுறீங்க, ஏன் அழ வைக்கிறீங்கன்றதை நீங்கள் கேட்குறதே கிடையாது. அதில் என்ன கேட்டிங்கன்னா, கோபம் ஒரு வகையான வெளிப்பாடு தான். நீங்கள் அழுகையை காட்டும் போது என்ன கேட்டிங்கன்னா, கோபத்தையும் நம்ம காட்டி தான் ஆகணும். அப்புறம் 2 தரப்பு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரப்பை நம்ம காப்பாற்றுற மாதிரியோ, இல்லை அதை நம்ம எடிட் பண்ணுறது மூலமாக என்ன கேட்டிங்கன்னா, அதை மறைக்கிற மாதிரியோ கிடையாது. அங்கே அந்த பொது வெளியில் வர்றாங்க, மக்கள் வராங்க, அவங்க கோபத்தை காட்டினாலும் போடுறோம், அழுகுனாலும் போடுறோம், அது இப்போ சிரிச்சா கூட போடுறோம். எல்லா வகையான உணர்வுகளையும் காட்டக்கூடிய இடமே தவிர, அது அதை எடிட் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரியான விஷயங்களை போடுறதுக்கான ஒரு மேடை அது கிடையாது. ஏற்கனவே சொல்லுதலாம் இது ஏற்கனவே கதையில் நிஜமும் அச்சமில்லையும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தனால தான் மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை பெறாமல் போனதுக்கான காரணம். சொல்லுதலாம் உண்மை உண்மையாக அங்கே என்ன நடக்குதோ எல்லா விஷயங்களும் காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுதான். அப்புறம் இந்த விஷயத்தை பொறுத்தளவு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ப்ரோக்ராமை விமர்சிக்கிறதா நினச்சிட்டு, இல்லை இந்த ப்ரோக்ராம் என்ன கேட்டிங்கன்னா கேவலப்படுத்துகிற நினச்சிட்டிங்க என்ன பண்ணீங்கன்னா, தொடர்ந்து மக்களை தான் கேவலப்படுத்துகிறீங்க, மக்களை தான் கேட்டிங்கன்னா முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மக்களை நம்மளால் ஏமாற்ற முடியுமா? இல்லை அவங்கள நம்ம சொல்லிக் கொடுத்து அடிக்க வைக்க முடியுமா? நம்மளே பத்திரிக்கைலாம் என்ன எழுதணும், 2011 யார் ஆட்சிக்கு வருவார்னு எழுதணும், கருத்து கணிப்புகள் எழுதணும். அதுபோக 2014 யார் எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நம்ம கருத்து கணிப்பு எழுதணும். எல்லா கருத்து கணிப்புலையும் மக்கள் பொய்யாக்குறாங்க இல்லையா? அப்போ மக்கள் புத்திசாலி தானே. அப்படி ஒரு புத்திசாலித்தனமான மக்களை நம்மளால் ஏமாற்றிட முடியாது. இங்கே வாங்க, இப்படி அழுகுங்க, இப்படி உட்காருங்க, இப்படி அடிங்க அப்படிலாம் அவங்க சொல்லி. இல்லை, அது நான் கேள்வி கேட்குறதே இது ஒரு நேரலை அப்படின்றதா இருந்தால் நீங்கள் சொல்கிற கேள்விகள் எதுவுமே வராது. நேரலையாக இருக்கும்போது எல்லாமே மக்கள் முன்னாடியே நடக்குது அப்படின்ற இது தொகுத்து அதை இப்போ ஒரு இன்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி எடுக்கிற எபிசோடு 10 நாள் கழிச்சு தான் வரப்போகுது. அதனால அது அதுக்கு தான் நம்ம முன் வச்ச முன்னாடி இல்லை நேரலை ரெக்கார்ட் பண்ணி போகிறது நேரலை அப்படிங்கிறத நம்மளோட வசதிக்காக மட்டும்தான் பண்ணுறோம். ஒரு ஊடகத்தில் இருக்கவங்களோட வசதிக்காக தான். மற்றபடி கேட்டிங்கன்னா கண்டென்ட் தான். அங்கே பேசுகிற விஷயம்தான். அதை உட்காந்து நம்ம தொகுக்கிறதுல இதெல்லாம் கட் பண்ணோன்னா அந்த கட் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை நமக்கு யார் கொடுக்குறது? மக்கள் அவனோட இயல்பான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கான், இல்லை இயல்பான நகைச்சுவையை வெளிப்படுத்தியிருக்கான், இல்லை இயல்பான அழுகையை வெளிப்படுத்தியிருக்கிறான். அந்த எதிர்த்தரப்பு என்ன கேட்டிங்கன்னா, அவன் கூட அவன் ஒரு சின்ன ஒரு உரையாடலில் நிகழ்த்தியிருக்கிறான். அதை கட் பண்ணுறதுக்கு, அதை கட் பண்ணி என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு வேணுங்கிற கண்டென்ட்டை போடுறதுக்கு நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்? மக்கள் முன்னாடி அவன் கண்ணு முன்னாடி என்ன நடந்ததோ, அவன் பங்கு பெறும்போது அவன் நம்ம கண்ணு முன்னாடி அவன் கண்ணு முன்னாடி என்னெல்லாம் நம்ம செஞ்சோமோ எல்லாத்தையும் ஒளிபரப்புறது தான் ஊடக தர்மம். நமக்கு தகுந்த மாதிரி கிடையாது இல்லையா? இதற்கான அந்த முன்னேற்பாடுகள் இந்த மாதிரி முன்னேற்பாடுகள்லாம் கிடையாது. கீழே என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள் அல்லது நீங்கள் சம்மந்தப்பட்ட கதைகளை கேட்டிங்கன்னா கீழே போயிட்டுருக்க நம்பரில் கூப்பிடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து மக்கள் கூப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜாமார் அளவு கூப்பிட்டுட்ருக்குறாங்க. விஷயம் என்னென்னா, அதில் நிறைய தொலைபேசி அழைப்புகள் பெண்கள்கிட்ட இருந்து வருதா, இல்லை ஆண்கள்கிட்ட இருந்து? இதில் நிறைய
பெண்கள் வந்து ஏமாற்றப்பட்டது, அவங்க 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 சோகங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, இல்ல, இல்ல. நீங்க அப்படி நினைக்கிறீங்க. இது பெண்களுக்கான ப்ரோகிராமு, இது ஆண்களுக்கான ப்ரோகிராமு, இது சிறுவர்களுக்கான ப்ரோகிராம்னு அப்படி சுருக்காதீங்க. சொல்லுதல் ஆண்மை வந்து எல்லாருக்குமான ப்ரோகிராம் தான். கடைசியா வந்து ஒரு புள்ளிவிவரப்படி வந்து கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க வந்து 65,000 ஆண்கள் வந்து 65,000 ஆண்கள் வந்து இறந்துருக்கிறாங்க. அதில வந்து 65,000 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. தற்கொலை பண்ணதில அதில 56,000 பேருக்கு மேல வந்து ஆண்கள். அதில வந்து 43,000 பேருக்கு மேல வந்து என்ன கேட்டீங்கன்னா, திருமணமான ஆண்கள். சரி, ஒரு ஒரு புள்ளி விவரம். இப்போ வந்து பிரச்சனை குடும்ப அமைப்பில வந்து என்ன கேட்டீங்கன்னா, பிரச்சனை பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் இருக்கு. இல்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கும் இருக்கு. அங்க உள்ள குழந்தைகளுக்கும் இருக்கு. சில குழந்தைகள் கூட ஃபோன் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, எங்க அப்பா என்ன குடிக்கிறாரு. அதனால வந்து என்னால படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில குழந்தைகள் ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, எங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கனால வந்து படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தயவுசெய்து வந்து 2 பேர கூப்பிட்டு பேசுங்க அங்கிள்ன்னு சொல்லிலாம் வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபோன் கால வந்து அப்படி சுருக்க முடியாது. பெண்கள், ஆண்கள்லாம் சுருக்க முடியாது. எல்லா வகையான ஆட்களும் வராங்க. நெறைய வயதானவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து கேட்டீங்கன்னா, என் பையன் என்ன பார்த்துக்கிறது இல்ல. என்னுடைய பொண்ணு வந்து என்ன பார்த்துக்கிறது இல்லன்றதெல்லாம் கால் வந்துட்டுருக்கு. அதனால இது பெண்கள் மட்டும் தான், ஆண்கள் மட்டும் தான் சுருக்க முடியாது. எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஜென்யூனா சொல்லணும்னா எல்லாரும் கூப்பிடுறாங்க. இதுவரைக்கும் நீங்க பண்ண தொடர்ல, இந்த எபிசோட்ல எத்தனை குடும்பங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு இந்த ப்ரோகிராம்ல? இப்போ என்னன்னா 2 விஷயம். ஒரு 10 வருஷமா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. 10 வருஷமா ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு 4 வருஷமா ஒரு பிரச்சனை இருக்கு. 5 வருஷமா ஒரு பிரச்சனை இருக்கு. அத வந்து நீங்க ஒரு 1 ஹவர்லயோ, ஒரு 1 1/4 மணி நேரத்திலயோ உடனடியான தீர்வு, இன்ஸ்டன்ட் தீர்வுலாம் குடுக்க முடியாது. ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா, ஹூ இஸ் கோயிங் டூ வந்து என்ன பிரேக் த ஐஸ்பர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி அவங்களுக்குள்ள பேச முடியாத, இல்ல அவங்கள வந்து அவங்க 2 பேர உட்கார வச்சு அவங்களோட குடும்பங்களால பேச முடியாத, இல்ல அவங்கனால காவல்துறையால தீர்க்க முடியாத, இல்ல நீதித்துறைக்கு போக தயங்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பாலம் தான். நம்ம ஒரு இணைப்பு பாலமா தான் இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த பனிக்கட்டி உடையுது. உடைஞ்ச பிறகு வந்து என்னன்னா, தொடர்ந்த உரையாடல்கள் மூலமா அடுத்தடுத்து அவங்க பேசுற மூலமா வந்து என்ன கேட்டீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் நடக்குது. 45 நிமிஷத்துல உடனடியான தீர்வு இருக்கு இல்லைங்களா? அது வந்து நம்ம சீரியல் தான் நடத்தணும். சீரியல்ல தான் சீன் பண்ண முடியும். இது ரியல் லைஃப். இங்க அவங்களுக்கான அந்த கஷ்ட நஷ்டங்கள எடுத்து சொல்றது. அப்புறம் 2வது அவங்க 2 பேரும் பேசிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு இல்லைங்களா? 2 பேரையும் காமன் பிளாட்ஃபார்ம்ல உட்காருறது. அப்புறம் தொடர்ந்து பேசுறது மூலமா வந்து என்ன கேட்டீங்கன்னா, நெறைய மக்களுக்கு நல்லது நடந்திருக்கு. நடக்கிறதுனால தான் தேடி வராங்க. நீங்க மக்கள் வெறுமனே வந்து நீங்க நினைக்கிறீங்க, வெறும் டிவிய பார்த்து மட்டும் வர்றது கிடையாது. இது தமிழ்நாடு ஃபுல்லா ரெப்ரசன்ட் பண்ணுது. பக்கத்து வீட்ல இருக்கிறவன் சொல்லுவான். பக்கத்து தெருவுல இருக்கிறவன் சொல்லுவான். பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுவான். இதெல்லாம் கேட்டுட்டு தான் மக்கள் ஒரு முடிவு பண்ணி இங்க வராங்களே தவிர, வெறும் டிவில பார்க்கறதுனால மட்டும் வரதில்ல. டிவில பார்க்குற மாரி வரதா இருந்தா தான் டிவில எத்தனை நிகழ்ச்சி இருக்குது. வாங்க அந்த மாநாடுக்கு வாங்க, அதுக்கு வாங்க, இதுக்கு வாங்கன்னு எதுக்கோ கூப்பிடுறாங்கல்ல. அதுக்கெல்லாம் ஏன் வரமாட்டேங்கிறாங்க? இங்க வர்றாங்கன்னா அவனுக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. கேட்குறான், தெரியிறான். இப்போ நீங்க ஒரு சாதாரண ஒரு சேலை எடுக்கிறதுக்கே, சாதாரண ஒரு சட்டை எடுக்கிறதுக்கு, இல்ல சாதாரண ஒரு டிவி வாங்குறதுக்கு, இதுக்கு வாங்குறதுக்கு எத்தன இடம் கேட்குறாங்க. அவனோட குடும்ப பிரச்சனைய போய் சொல்றதுக்கு வந்து அவன் கேட்க மாட்டானா? அந்த மாரி கேட்டு நெறைய விஷயங்கள் நல்லா நடந்திருக்குன்றது ஃபீட்பேக் கிடைச்ச பிறகு தான் நம்மள வந்து அணுகி வராங்க. அதே மாரி 45 நிமிஷத்துல ஒரு இன்ஸ்டன்ட் தீர்வு குடுக்க முடியாது அப்படிங்கும்போது, இந்த ப்ரோகிராமோட நோக்கம் அப்படின்றது நிறைவேறிட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ இந்த ப்ரோகிராம் முடிச்சுட்டு போய் ஒரு ஆஃப்டர் 1 மந்த்ஸ், 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி, இதெல்லாம் என்னோட லைஃப்ல மாறி இருக்கு. கண்டிப்பா சொல்றாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அ ஒவ்வொரு தீபாவளிக்கும் 2, 3 ஃபேமிலி வந்து தொடர்ந்து பட்டாசும், ஸ்வீட்டும் வந்து குடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கணவன், மனைவி கிட்டத்தட்ட 1 1/2 வருஷமா வந்து ஒரே வீட்டுக்குள்ள பேசாம இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. இன்று வந்து சிக்கன் குழம்பு செய்ய வேண்டும்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போயிருவாரு. அந்த அம்மா எடுத்து வந்து செஞ்சு விட்டேன் அப்படிம்பாங்க. நம்ம சினிமால தான் அந்த சீன்லாம் பார்த்துருப்பீங்க. ரியல் லைஃப்ல அப்படி நடந்தது. அந்த பொண்ணு வந்து வக்கீலு, அந்த பையன் வந்து ஆம், ஒரு பிசினஸ் மேனு. இங்க வர்றாங்க. இங்க வந்த பிறகு வந்து என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள உள்ள மன வேற்றுமைகள், கருத்து வேற்றுமைகள் எல்லாமே சரியாகி, இப்ப இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் ஆயிடுச்சு. 2 குழந்தைகள் ஆயிடுச்சு. வருஷம் வருஷம் தீபாவளிக்கு நாங்க கன்ஃபார்மா வந்துருவாங்க. ஃபோன் அடிச்சு வந்து பார்த்துட்டு, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் மறுத்தா கூட வந்து என்னன்னா, ஸ்வீட் குடுத்துட்டு, இது குடுத்துட்டு அந்த மாரி நெறைய பேர் ஃபோன் பண்றாங்க. நெறைய பேர் ஃபோன் பண்ணி, "இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்னு" அத சொல்றாங்க. ஏன் நீங்க தொடரா பண்றதில்ல? நாங்க அடிக்கடி பண்றோம். நீங்க பார்க்குறதில்லன்னு நெனைக்கிறேன். ஸ்பெஷல்ஸ்லாம் பண்றோம் அந்த மாரி. இதற்கான அந்த பங்கேற்பவர்கள் வந்து ஏன் ஒரு நடுத்தர வர்க்கத்தினரா இருக்கிறவங்களும், இவங்களுமே வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறாங்க. வெளியில மேல்தட்டு இல்ல. மக்களுக்கான இது ப்ராப்ளம் இல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நீங்க அது அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த ப்ரோகிராம் வந்து ஒரு 870 எபிசோட் போயிருக்குங்கன்னா, இதுல வந்து குறைஞ்சது ஒரு ஒரு 50லேருந்து 60 பேர் வந்து மேல்தட்டு வர்க்கத்த சேர்ந்தவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களோட பிரச்சனைகளும் பேசியிருக்கிறாங்க. இது நடுத்தர வர்க்கம், ஏழை மக்கள் அப்படின்னு சொல்லி வந்து மறுபடியும் வந்து என்ன கேட்டீங்கன்னா, அவங்கள வந்து நம்ம அசிங்கப்படுத்துற வேலைய வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன் மேல்தட்டுல பிரச்சனை இல்லையா? இருக்கு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அவென்யூஸ் இருக்குங்க, வெளியில சொல்றதுக்கு. மேல்தட்டுல வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து ஒரு ஆ விசாரணை அமைப்புகள நாடுறதுக்கான பலம் இருக்குது.
அதுபோக நீதி வழங்கக்கூடிய அமைப்புகள வந்து அணுகுறதுக்கான வசதி இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்க காவல்துறைக்கு போனீங்கன்னா என்ன பண்ணும்? உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நம்ம காலகாலமாக வந்து என்ன கேட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனால் அசிங்கம், போலீஸ் ஸ்டேஷன் போனாலே கால் கை ஆடுறவங்களாம் இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரோட ஒரு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கும் அவங்க கை கால்லாம் ஆடுது, மயங்கி கீழே விழுகுறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து என்ன கேட்டிங்கன்னா மேல்தட்டு மக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ கரெக்டாக சொல்லணுன்னா அவங்களோட பிரச்சனையை பேசுகிறதுக்கான அமைப்புகள், அவென்யூஸ்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கான பொருளாதார பலமும் அதுக்கான தொடர்புகளும் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க பேசி தீர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரியான பொருளாதார பலமும் அந்த மாதிரியான கான்டாக்ட்டுகளும் இருக்குல்ல, அதிகார பலமும் ஆள் பலமும் ஆள் சப்போர்ட்டும் இல்லாத மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க யாரை தேடி வருவாங்க? அவங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு அமைப்பு வேணும் இல்லையா? அந்த இணக்கமான அமைப்பு சொல்லுதல் இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க, அதனால் வராங்க. இந்த மாதிரி குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற சிக்கல்களுக்கு ஊடகம் அப்படின்ற ஒரு பிம்பத்தில் கிடைக்கிற ஆன்சரும் அதுக்கான அவங்க வந்து அவங்க பிரச்சனைகளை முன்வைக்கிறதும் அதுதான் வந்து சரியான தீர்வு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை மொதல் விஷயம் சொல்லுதலாண்மை வந்து குடும்ப உறவுகளில் குடும்ப சிக்கல்களை பேசிகிட்டு இருக்குது மட்டும் அப்படின்னு சொல்லி சுருக்கிறதே வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் மறுக்கிறேன். போன வாரம் ஒரு எபிசோட் பண்ணியிருக்கிறோம். என்ன எபிசோட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஹிடன் கேமரா இருக்குது இல்லைங்களா? அதன் மூலமாக ஆபாச வீடியோக்கள் எப்படி எடுக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் கேமரா வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க கடிகாரத்துக்குள்ள ஒரு புள்ளியாக ஒரு கேமரா வைக்கிறாங்க, இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்குள்ளே கேமரா வைக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து வந்து கேட்டிங்கன்னா விழிப்புணர்வு வர முறையான நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுபோக வந்து குடிக்கு எதிரான விஷயங்கள், குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான விஷயங்கள்னு சொல்லிட்டு சொல்லுதலாண்மை நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்குது. இது வெறும் ஒரு குடும்ப பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது. நிறைய நேரத்தில் பார்க்கும்போது 2 பேர் மாமியார் மருமகள் பிரச்சனை பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை வந்து என்னோட கணவரை இன்னொரு பொண்ணு இருக்கிற மாதிரியான நிறைய அந்த மாதிரி இருக்குங்க. அது தொடர்ந்து சொசைட்டியில் இருக்குங்க. நம்ம எவ்வளோ காலம்தான் என்ன கேட்டிங்கன்னா அந்த சொசைட்டியில் ஒன்றுமே இல்லை வந்து என்ன கேட்டிங்கன்னா மாதம் மும்மாரி பொழிகிறது அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்போம். தமிழ் கலாச்சாரம், தமிழ் விஷயங்கள், தமிழ் பண்பாட்டில் அப்படின்னு இருக்கிறனால தானே வெளியில் வருது. இல்லை, அதை தான் நான் கேட்குறேன். அதை இயக்குறவர், அதுக்கு பின்னாடி இவங்களை எல்லாத்தையும் கொண்டு போகிற மனிதராக நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கு ஊடகம் தான் சரியான தீர்வு அப்படின்றத நீங்கள் உங்களால் ஊடகம் தீர்வுன்னு நான் சொல்லலைங்க. ஊடகம் வழியாக அவங்க ஒரு பிரச்சனையை முன் வைக்கிறாங்க. இது தொடர்ந்தான உரையாடலுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகணும். சமூக அமைப்புகள் நகர்த்திட்டு போகணும். அதுக்கடுத்து பள்ளிக்கூடங்கள் நம்ம இழுத்துட்டு போகணும். இப்போ நம்ம ஊடகத்தில் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கா, சின்ன பொண்ணை வந்து நான் எனக்கு தெரிஞ்சு வந்து விழுப்புரம் பக்கத்தில் எங்கேயும் ஒன்று நீங்கள் நியூஸில் கூட படிச்சிருந்துருக்கலாம். ஒரு அரசு பள்ளியில் வந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள வந்து ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்கப் எடுத்ததில் அதில் சில மாணவிகள் வந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இதை சொல்லுதலாண்மையில் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இதற்கடுத்து வந்து அதோடைய வேலைகள்ங்கிறது வந்து இது சார்ந்த அமைப்புகள், இது சார்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், உண்மையிலே சமூகத்தில் அக்கறை இருக்கக்கூடிய மனிதர்கள், அப்புறம் அக்கறை இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களும் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஊடகத்தோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நடக்குன்னா அதை வெளிக்காட்டுறது மட்டும்தான் ஊடகத்தோட வேலை. அதுக்கடுத்தான அந்த உரையாடல்கள், அதுக்கடுத்து வந்து அதுக்கான களப்பணிகள் எடுத்து போகிறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து அவங்களோட அமைப்புகள் பண்ணணும். பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வேலைகளை அதுக்கு முன்முயற்சியை வந்து என்ன சொல்லுதலாண்மை இதை காட்டுறது மூலமாக எடுத்து வைக்குது. இந்த நிகழ்ச்சியோட இயக்குனராக ஆடியன்ஸ்கிட்டையும் இந்த விமர்சகர்கள்கிட்டையும் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, ஒரு விதமான நெகட்டிவான விமர்சனமும் இருக்கும், பாசிட்டிவான இல்லை அது விமர்சனங்கள் இருக்கணும் கண்டிப்பாக. விமர்சனங்கள் என்ன சொல்லுவாங்களே, இடிப்பார் இல்லை ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எடுத்து சொல்கிறதுக்கான சரியான நபர்கள் இல்லாட்டி வந்து என்ன ஒரு மன்னன் இருக்கார் இல்லையா, அவர் கெடுப்பார் இல்லாட்டி கூட கெட்டு போவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதனால் விமர்சனங்கள் வரவேற்கப்படுது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எந்த அமைப்பில் குறைபாடுகள் இல்லை. நம்ம வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஒரு அலுவலகத்தில் துவங்கி கோயில்கள் துவங்கி எல்லாத்துலேயுமே குறைபாடுகள் இருக்குது. இன்றைக்கி கடவுளை பழிக்கிறவர்களும் இல்லையா? ஏன் வந்து கடவுள் வந்து கூன் குருடெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான உடம்புல குறைபாடுகளே மனிதர்களை படிக்கிறாரு? ஏன் வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து சாவுக்கு எல்லாத்துலேயும் விமர்சனங்கள் இருக்குது. நீங்கள் விமர்சனம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் இல்லாத, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அப்படிங்கிற ஒரு அமைப்பு எதுவுமே கிடையாது. இதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு அமைப்பு நல்ல அமைப்பாக கெட்ட அமைப்பாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மையில் நிறையா நல்லது நடக்குதுனால இது ஒரு நல்ல அமைப்பு தான். அதுக்காக குறைகளே இல்லை இந்த அமைப்பில் வந்து என்ன கேட்டிங்கன்னா நாங்கள் 100% வந்து நாங்கள் வந்து சிறப்பாக செயல்படுறோம்னு நான் சொல்லவே மாட்டேன். தொடர்ந்து பேசுகிறது மூலமாகவும் தொடர்ந்து விமர்சனங்கள் நீங்கள் வைக்கிறது மூலமாகவும் தான் ஒவ்வொன்றா சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போது நடக்கிற நிறைய இதுக்கு முன்னாடி குற்றம் நடந்தது என்ன அந்த மாதிரி எப்படி சொல்லலாம், நிறைய வந்து உண்மை சம்பவங்கள் உண்மையாக நடந்ததை வந்து களத்தில் போய் பேசின ஒரு தொடராக இருந்தது. ஆனால்
இந்த தொடரும் சொல்வதெல்லாம் உண்மை, இந்த தொடரும் வந்து நேரடியாக மக்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நேரலையாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, கடந்த வாரம் கூட ஒன்று பண்ணோம். என்னென்னா, ஒரு சாமியார் அருப்புக்கோட்டை பக்கத்தில் ரூ. 100 வந்து ரூ. 500 மாற்றுறது, ரூ. 500 ரூ. 1000 மாற்றுறது, 10,00,000 வந்து 50,00,000 தரேன், 1,00,00,000 தரேன்னு சொல்லி என்ன பண்ணான்னா, அந்த சாமியார் ஊர் எல்லாத்தையுமே வந்து ஏமாற்றிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பெண்களை மட்டும் குறி வச்சு அந்த சாமியார் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தார். நம்மகிட்டே வந்து ஒரு 50லேருந்து 60 பெண்கள் வந்திருந்தாங்க. நேரடியாக அருப்புக்கோட்டைக்கு போய் அந்த சாமியார் என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறான்றதை வந்து கண்டுபிடிச்சி, அப்புறம் வந்து நம்ம இறங்கி பார்த்தம்போது தான் தெரியுது, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அந்த சாமியார் மேலே வந்து வழக்குகள் இருந்திருக்கு. அந்த சாமியாரை வந்து இன்றைக்கி காவல்துறை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதோட போய் நின்றல. இவர் எப்படி ஏமாத்துறாரு அப்படிங்கிறது வந்து பெரியார் திராவிட கழகத்திலேருந்து தோழர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, செயல்முறை விளக்கமாகவே காமிச்சார். எப்படி பணத்தை ஏமாத்துறது, எப்படி பணத்தை எடுக்கிறாங்க, விபூதி எப்படி கொண்டு வராங்க, அதை எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு வர மாதிரியான ஒரு விஷயங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது தேவை ஏற்படும் போது வந்து என்ன கேட்டிங்கன்னா, நேரடியாக களத்தில் இறங்கி மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். காவல்துறையினர் இதுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, உண்மையாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் ஒரு இதே ஸ்டேஷனில் ஏற்கனவே கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க மறுத்த ஒரு நபர் தான் எங்கிட்ட வந்து சொல்லி திரும்ப ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த நபரோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிற அளவுக்கு தான் காவல்துறை இன்னைக்கு இருக்கா? இல்லை, அப்படி கிடையாதுங்க. இவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா நேரங்களையும் மக்களை வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பண்ணுறது தான் நியாயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது முதல்ல தவறு. இந்த ஒரு சொசைட்டியில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, எல்லார்ட்டையும் தவறு இருக்குது. மக்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா, முறையான இதை போய் வந்து காவல்துறை அணுகிறது கிடையாது. சில சமயங்களில் பல சமயங்களில் பிரச்சனைகள் வேறவா இருக்கலாம். போய் வந்து நேரடியாக காவல்துறை அணுகிறது கிடையாது, உட்கார்றது கிடையாது. உடனடியாக போய் வந்து என்ன பண்ணுறதுன்னா, எஃப்ஐஆர் போடுங்கிறது ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என்ன தான் செய்வார்? நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு குழாயடி சண்டைக்கு போய் வந்து எனக்கு எஃப்ஐஆர் போட்டு கூட உனக்கு தூக்கி ரிமாண்ட் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஸோ அப்படி அணுகக்கூடாது. சொல்லுறாண்மையை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெலாம் வந்துருவாங்க. இது அவங்களே பேசி தீர்த்துக்கலாம். உங்களோட தொகுப்பாளர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோட டயலாக் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா, போலீஸை கூப்பிட்றோம். அது நீங்கள் சொல்லி கொடுத்தது அவங்களே? இல்லை, அதெல்லாம் ரொம்ப இயல்பானது. நீங்கள் அது என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு டைலாக் அந்த மாதிரி வரும். ஏன்னா நீங்கள் வந்து மாத்திருபூதமான்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் என்ன சொல்லுவாங்க, தாசா லாடலா தாசான்னு கேட்டுறது, இல்லை குற்றம் நடந்ததுன்னு வரும்போது குற்றம் நடந்தது என்னன்னு இந்த பம்பரம் விளையாடுற பசங்க இருக்காங்க இல்லைங்களா, நான் ஊர் பக்கம் பார்த்துருக்குறேன். பம்பரத்தை நல்லா சுற்றிட்டு ஓங்கி குத்தும்போது குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு குத்துவான். அது வரும், அது சாதாரணமான ஒரு விஷயம். நம்ம மீம்ஸ் வருது இல்லைங்களா, அது எல்லா விஷயத்தையும் கிண்டல் அடிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து சாவு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப வந்து வருத்தத்தகுந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த பணத்தை போட்டு கிண்டல் அடிக்கிறவங்களும் இங்கே வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அதை நம்ம வந்து என்னென்னா, நம்மளும் வந்து என்னென்னா சிரிச்சுட்டு கடந்து போயிடணும். அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை பேசுகிறது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். நன்றி. இவ்வளோ நேரம் எங்கள்கிட்ட இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வெளிப்படையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.